அனைவருக்கும் வணக்கம். ஒருவன் தன்னலமற்ற செய்யும் உதவி என்னும் விதை எவ்வாறு மரமாகி பழமாகி உதவியது என்ற மேற்பார்வையோடு உங்கள் முன்னால். ராமையா ஒரு செல்வந்தர், வைத்திய குடும்பத்தை சார்ந்தவர். அவரும் வைத்திய பட்டம் பெற்று வைத்தியசாலை நிர்வகித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுதெல்லாம் விஷக்கடிக்கு உயிரிழப்பு அதிகம் இருந்த காலம். அவர் வைத்தியசாலைக்கு முருகன் என்ற செல்வந்தர் தன் மகன் விஷக்கடியால் உயிரிழக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது வந்திருந்தார். அவரும் விஷக்கடிக்கு பாரம்பரிய முறையில் மருந்து கொடுத்து குணமாக்கினார். அந்த மருந்து முறை பாரம்பரியமாக செய்யும் வைத்திய முறை என்பதனால் அதற்கு உதவித்தொகை வாங்குவதில்லை என்று சங்கல்பம் எடுத்திருந்தார் ராமையா. அதனால் முருகன் வற்புறுத்தினாலும் தொகையை வாங்க மறுத்தார். காலம் கடந்தது. ராமையாவின் வயது ஏற ஏற அவர் வருமானமும் குறைந்தது. அதனால் கடனாகி விட்டார். அந்த மனநிலையில் வீதியில் பித்தன் போல் நடந்து கொண்டிருந்தார். அதை தற்செயலாக பார்த்த முருகன் விசாரித்த போது உண்மையை அறிந்து கொண்டார். அதன் பொருட்டு முருகனும் ராமையாவின் கடனுக்கு உதவலானார். அம்மி அடிக்க அடிக்க நகரும். ஆனால் ராமையாவின் சங்கல்பம் நகரவில்லை. அவர் உதவித்தொகை வாங்க ஒரு சங்கல்பம், ஒரு ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டார். தான் முருகனின் வீட்டில் காசாளராக பணியாற்றி, அதிலும் அவர் திறமையாளர்தான். அதனால் சிறுக சிறுக சம்பளம் பெற்று தன் கடனை மீட்கலானார் ராமையா. நிற்கதியாக நின்ற ராமையாவிற்கு முன்னொரு காலத்தில் தன்னலமற்ற முறையில் செய்த உதவி ஏதோ ஒரு முறையில் தனக்கு உதவியது இக்காலத்தில். அதுபோல் நாம் செய்யும் உதவிக்கு நன்றி என்னும் பழம் எப்பொழுதாவது நமக்கு தென்னை மரம் நீர் பாய்ச்சி இளநீராக நமக்கு கொடுப்பது போல் நம் வாழ்வில் ஏதோ ஒரு முறையில் உதவி செய்யும் என்பது உறுதி. அதன் பொருட்டு நாமும் தன்னலமற்ற முறையில் நம்மால் இயன்றதை செய்து முயற்சிப்போம் உதவியாக. நன்றி, வணக்கம்.